வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பானி பூரி தான். அதுக்கு வந்து பானி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூரி வந்து நான் கடையிலேருந்து வாங்கினேன், ரெடிமேடாக வாங்கி அதை எண்ணெயில் பொரிச்சது தான். மற்றபடி எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கோ, நான் காமிக்கிறேன். தேங்க்யூ. இந்த பானிபூரிக்கு முதல்ல பானி பண்ணிடலாம். நான் வந்து அன்றைக்கி கிட்ஸ் பார்ட்டியில் பண்ணினேன். இன்னொரு ரெசிபி இதுக்கு வந்து நான் முதல்லையே புதினாவையும் கொத்தமல்லியையும் நல்லா ஆஞ்சி எடுத்து அலம்பி ஒரு தோரத்தில் போட்டு நல்லா உணர்த்திட்டு அதை அப்படியே பொடி பண்ணி வச்சுட்டேன். அதுலேயே கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் போட்டுனேன், கொஞ்சம் சாட் மசாலா போட்டுனேன், ரெண்டு உப்பு போட்டுன்ட்டு கொஞ்சம் மிளகா பொடி, இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுட்டேன். அப்புறமா அதை வந்து போட்டு இது இங்கே மாதிரி நல்லா தலைக்க வச்சுட்டேன். அந்த பொடியையும் போட்டுட்டு அதிலே கொஞ்சம் கூட எல்லா மசாலாவும் போட்டுட்டேன். அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டேன், ஜீரக பவுடர், அப்புறம் மிளகு பவுடர், அப்புறம் கொஞ்சம் கூட சாட் மசாலா, கொஞ்சம் கூட இந்த காலா நமக்கு சொல்கிற ரோஸ் கலரில் இருக்குமே உப்பு, அது இதெல்லாம் போட்டுன்ட்டு இது நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு, அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் இந்த பட்டாணி கிடைக்கும் இல்லையா, அந்த பட்டாணியை வந்து நல்லா வறுத்து, பச்சை பட்டாணி இருக்கும்ல, ட்ரை பட்டாணி, அதை வந்து நல்லா வறுத்து அதில் ஆட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்வீட் சட்னியும் நான் பண்ணிட்டேன். ஸ்வீட் சட்னி வந்து நம்ம புளிக்காய்ச்சல் பண்ணுற மாதிரி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நல்லா புளியை கரைச்சி வச்சுட்டு அதில் போட்டுட்டு அதில் உப்பு, மிளகா பொடி, ஜீரக பவுடர், பெருங்காயம் எல்லாமே போட்டு நல்லா தலைக்கி வச்சு நிறைய வெல்லத்தையும் போட்டுடலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் 2 பேரிச்சம்பழத்தையும் அரைச்சி போட்டுக்கலாம். நான் 2 பேரிச்சம்பழமும் இது கூட அரைச்சி சேர்த்துட்டேன். அது நல்லா தலைக்க வச்சு கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுக்கணும். அதுதான். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். அப்புறம் எங்கள் பட்டாணியும் போட்டுட்டேன், அதையும் வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே போடுறதுக்கு வந்து இந்த ஆலு புஜியான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஓமப்பொடி, இதுவும் நான் கடையில் தான் வாங்கினேன். அப்புறம் இந்த பச்சை கொத்தமல்லி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறமா நான் வந்து இந்த பானிபூரி வந்து கடையில் தான் வாங்கினேன். இது மாதிரி ரெடிமேடாக வாங்கினேன். அது நல்லா பொரிஞ்சுடுத்து இங்கே எண்ணெயை வச்சுட்டுருக்கேன். எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து எனக்கு ரொம்ப அவசரமாக பண்ணினதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் ஒரு 2-3 கொஞ்சம் வச்சுருந்தேன். இதெல்லாம் நான் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேன், இந்த பானியெல்லாம். அப்புறம் இன்னும் நாளைக்கு நம்ம பண்ணி காமிக்கலாம், வீடியோவாக போடலான்னு சொல்லி இன்றைக்கி நான் வீடியோவாக போடுறேன். இப்போ நான் மற்ற பூரியையும் ஒரு 5-6 பூரி தான் பாக்கி இருக்குது, அதனால அதை வந்து காமிக்கலான்னு இதையும் நான் பொரித்து எடுத்துட்டுறேன். இப்போ இந்த பூரியை நான் வந்து பொரித்து எடுத்துட்டேன். இது மாதிரி நடுவில் போட்டுன்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டுடலாம். இப்போ வந்து இந்த பூரியெல்லாம் நடுவில் ஹோல் பண்ணிட்டுட்டேன். முதல்ல இந்த 2 சட்னியும் போட்டுடலாம். அதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் கையால் மசிச்சுட்டு போட்டுக்கலாம். இந்த பருப்பை, அதாவது சன்னா வேக வச்சது, அப்புறம் இந்த உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் எல்லாத்துலேயுமே நான் 2 உப்பும் 2 காரமும் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஜீரக பவுடரும் மிளகு பவுடரும் உப்பும் போட்டிருக்கேன். இதில் வந்து சில்லி பவுடர் மாத்திரம் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன், 2 உப்பு இதுதான் போட்டிருக்கேன். இதில் ஆம்ச்சூர் பவுடரும் போட்டிருக்கேன். முதல்ல இந்த 2 சட்னியும் விட்டுட்டு இதெல்லாம் போட்டு நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா சட்னியும் இந்த ஸ்பைசஸ் போட்டுட்டேன். அந்த மேலே வந்து அந்த ஓமப்பொடியும் போட்டுட்டேன். இப்படியே கொடுக்க வேண்டியது தான். இதை வந்து நம்ம எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம வந்து இதெல்லாம் விட்டு கொடுக்கணும், இல்லைன்னா சாகி ஆகிடும். அவள் வந்தப்புறம் அந்த பக்கத்தில் இந்த பானியை வச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே அந்த ஒரு தொன்னை மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் போட்டு கொடுத்தா அவளுக்கு எவ்வளோ வேணுமோ இது ஒவ்வொன்றா தான் சாப்பிடுவா, இல்லைன்னா அது சாகி ஆகிடும்னு. சில பேர் வந்து இதில் நல்லா கட்டி தயிர் இருக்கு இல்லையா, அதில் 2 சர்க்கரையும் 2 உப்பும் போட்டு அது கூட போட்டு கொடுப்பா, நல்ல ஜில்லுன்னு. அது கூட ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா இருக்கும். ஹோப் யூ ஆல் லைக் திஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அன்றைக்கி வந்து இது ஒரு பெரிய ஹிட்டாக இருந்தது. இந்த குட்டி குட்டி பூரியாக நான் வாங்கினதுனால எங்கள் ஹஸ்பண்ட் தான் வாங்கின்னு வந்தார். குழந்தைகள் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. நான் வந்து இது மாதிரி இன்னும் அன்றைக்கி வேறு என்ன பண்ணினேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.